ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவை சேர்ந்த ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து அவளை வந்து குண்டா இருக்கேன்னு அப்படின்னு கிண்டல் பண்ணதுனால, பாடி ஷேமிங் பண்ணதுனால ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறா இந்த பொண்ணு. எப்படி நல்லா உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேடும்போது அவளுக்கு கிடைத்த பதில் வந்து அதிகமாக தண்ணீர் மட்டும் குடித்து வேறு எந்த உணவும் சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து உடல் எடை குறையும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எங்கிருந்தோ பார்த்துட்டு அதை தன்னோட வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். எப்படி இந்த மாதிரி இறப்புகள் நேரும், தண்ணீர் மட்டும் குடிக்கும்போது உடலுக்குள்ள என்ன மாறுபாடுகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப நாள் கிடையாது, பட் ஒரு வாரம் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறீங்க. உடலுக்குள்ளே என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு. இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்களால் இந்த உலகம் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பஞ்சபூதங்களும் இன்னொரு இடத்துல இருக்குது. அது எங்கன்னா நம்ம உடம்பும் அதே பஞ்சபூதம் தான். இப்போது இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு விகிதாச்சாரத்தில் பர்சன்டேஜ் கணக்கில் பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், 3/2 பங்கு இந்த உலகத்தில் தண்ணீர் தான் இருக்குது, கடல் நீர் தான் இருக்குது, 1 பங்கு தான் நிலம் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போது இந்த 2 பங்கு தண்ணீரில் 1% 1% இந்த தண்ணீர் அளவுகள் அதிகரித்தா கூட, கடல் நீரோட அளவுகள் அதிகரித்தா கூட நம்ம எல்லாருமே தண்ணிக்குள்ளே தான் இருப்போம். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே தான் வீடியோ எடுப்போம். உலகத்துக்கே இந்த நிலைமைனா நம்ம உடம்பும் அதே மாதிரி ஒரு விதமான விகிதாச்சாரம் பர்சன்டேஜ் கணக்கில் தான் படைக்கப்பட்டிருக்கு. இதில் தண்ணீர் இவ்வளோ இருக்கணும், மினரல்கள் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இதை நம்ம மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சிக்கல் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச சின்ன வயசில் நீங்கள் ஸ்கூலில் படித்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணீரில் அஃப்கோர்ஸ் தோலை உரிச்சிடணும். இந்த உருளைக்கிழங்கை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த உருளைக்கிழங்குக்கு உள்ளார தண்ணீர் போகும். உருளைக்கிழங்கோட அளவுகள் கொஞ்சம் லைட்டாக பெருசாகும், உருளைக்கிழங்கோட எடை பெருசாகும். இப்போது நம்ம இதே தண்ணீரில் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உப்பை நம்ம கலந்து, பிங்க் சால்ட்டுன்னு நினைக்கிறேன், எந்த உப்பாக இருந்தால் என்னங்க, உப்பு எடுத்துக்குவோம், நிறைய உப்பு எடுத்துக்குவோம். இந்த உப்பை வந்து நாம் வந்து இந்த தண்ணீரில் போட்டோம் அப்படின்னு வைங்க, தண்ணீர் ஃபுல்லாக உப்பு கரைஞ்சிரும். இந்த உப்பு கரைஞ்ச பின்னாடி இதுக்குள்ளே நாம் இந்த உருளைக்கிழங்கை போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுங்க, இந்த உருளைக்கிழங்கு சுருங்கி போகும். இதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் பார்க்க முடியும். இதை சின்ன வயசில் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆக எதனால் உப்பு கலக்கப்பட்ட தண்ணீரில் உருளைக்கிழங்கு அளவு சுருங்குது, உப்பு கலக்காத தண்ணீரில், நல்ல தண்ணீரில் உருளைக்கிழங்கோட அளவு அதிகரிக்குது அப்படின்னா இந்த 2க்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த அதிக நீர்த்தன்மை, அதிக உப்புத்தன்மை எதில் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து மாறுபாடுகள் நடக்கும். ஆஸ்மோசிஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அதாவது அதிக உப்புத்தன்மையுடைய பொருளுக்குள்ளாக தான் நீர் அப்படிங்கிறது போகும். முதல்ல இந்த தண்ணீரில் வந்து உப்புத்தன்மை கிடையாது, ஆனால் உருளைக்கிழங்கு தான் உப்புத்தன்மை அதிகம். அதனால் வந்து தண்ணீர் வந்து உருளைக்கிழங்குக்குள்ளே போச்சு. ஆனால் இந்த உப்பு தண்ணீரில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, உருளைக்கிழங்குல உப்புத்தன்மை கம்மியாக இருக்குது. அதனால் வந்து உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது உப்பு தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உருளைக்கிழங்கு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இது அறிவியல் பூர்வமான உண்மை. இது ஒரு சாதாரண அறிவியல் எக்ஸ்பெரிமெண்ட்டு, சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் படித்தது. இதே கான்செப்டை நீங்கள் உடம்புக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். நம்ம உடம்புக்குள்ளாரையும் உப்பு சமநிலை தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ரத்தத்தில் சில உப்புக்கள், அதாவது சோடியம் உப்புக்கள், பொட்டாசியம் உப்புக்கள், இது எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உப்புக்கள் வந்து ரத்தத்தில் நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி தண்ணீரும் இருக்கும். கூடவே வந்து பல்வேறு விதமான செல்கள் இருக்குது. இந்த செல்கள் எல்லாமே வந்து ஒரு விதமான உப்புத்தன்மை கொண்டது. நம்ம உறுப்புகள், உதாரணத்துக்கு இது வந்து ஒரு இதயம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இதயத்துக்குள்ளே இருக்கிற செல்கள் இருக்குது, கிட்னி இருக்குது, கிட்னிக்குள்ள செல்கள் இருக்குது. இந்த உறுப்புகளுக்கு தேவையான எரிசக்தி மட்டும் இல்லாமல் இந்த உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்கள், நியூட்ரிஷன், மினரல்களும் தேவைப்படுது இந்த உறுப்புகள் நல்லபடியாக இயங்கிறதுக்கு. முக்கியமாக ஹார்ட்டெல்லாம் பம்ப் ஆகணும்னா
அது வந்து எப்படி டப்பு 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 டப்புட்டு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்போ அது எந்த அளவுக்கு அதுக்கு எரிசக்தி தேவை யோசிச்சு பாருங்கள். இதயம் துடிக்கிறதுக்கு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 70 to 80 வாட்டி இதயம் துடிக்குது அப்படின்னா நம்மளை கேட்டால் அது துடிக்குது, அதுவாக துடிச்சிக்கிட்டு இருக்கு. அது துடிக்கிறதுக்கு தேவையான எரிசக்தி கரெக்டாக கிடைக்குது. ஏன்னா எலக்ட்ரோலைட் சத்துக்கள் வந்து கரெக்டான அளவில் பேலன்ஸ்டாக இருக்குது, சமநிலைத்தன்மையோடு இருக்குது. அதனால தான் வந்து பொட்டாசியம் எவ்வளோ இருக்கணுமோ இருக்குது, சோடியம் எவ்வளோ இருக்கணுமோ இருக்குது. இதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்ல. ஆனால் தொடர்ந்து நம்ம தண்ணீரை வந்து தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா மிக முக்கியமான ஒரு மாறுபாடு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான அந்த எலக்ட்ரோலைட்டுகள், உப்புத்தன்மை கொண்ட சோடியம், பொட்டாசியம் போன்ற ரத்தத்தில் உள்ள இந்த அணுக்களோட பயன்பாடும் அதோட அளவுகளும் டிராஸ்டிக்கலாக மாறுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் வந்து உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போயிடுது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தன்னோட நீர்த்தன்மையை இழந்து தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உப்பு அதிகமான இடத்துக்கு போக வேண்டிய அந்த ஆஸ்மோட்டிக் பேலன்ஸுங்கிறது மாறி போகிறதுனால நம்மளுக்கு எல்லாமே உடம்புல தலைகீழாக மாறிடுதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உடம்புக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இயற்கையாகவே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம உப்புத்தன்மையும் நீர்த்தன்மையும் சரியாக வச்சுக்க முடியாது இல்லையா? எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, எப்போல்லாம் பிரச்சனை வருதோ, டெம்பரரியாக அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க நம்ம உடம்பால முடியும். ஓகே, நீ அங்கே போ, நீ இப்படி போ, நீ அப்படி போன்னு சொல்லி மாற்றி கொஞ்சம் அந்த பேலன்ஸை அது சரி செய்ய பார்க்கும். கீட்டோசிஸ் அப்படிங்கிற முறையில் உறுப்புகளில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள் ரிலீஸ் ஆகும், ரத்தத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும். கொஞ்ச நாள் வந்து உடம்பால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனால் அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அந்த கீட்டோசிஸ், கீட்டோன் பாடிஸ், அந்த தேவையில்லாத உப்புகளும் மற்ற கெமிக்கல்களுமே நம்ம உடம்புக்கு பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜில் அது மூளைக்குள்ளெல்லாம் போகும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணீர் மட்டும் தான் குடிச்சிட்டு இருப்போம், லைட்டாக பசி எடுக்கும். ஆனால் போக 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 என்ன ஆகுது, தண்ணீர் குடிக்கிறோம், பசியும் எடுக்காது. இன்னும் நாள் கணக்கில் போக போக என்ன ஆகுது, தண்ணீர் குடிக்கிறோம், ஆனால் நம்ம ஏதாவது சிம்பிளாக சாப்பிட ஆரம்பித்தா கூட அது எதிர்த்துக்கிட்டு வரும், நம்ம உடம்பு ஏற்றுக்காது. இன்னும் கொஞ்ச நாள் போக என்ன ஆகும், தண்ணீரே குடிக்க முடியாது, நம்ம உடம்பு தண்ணீரையே ஏற்றுக்காது. தண்ணீரே குடிச்சு நம்ம எடை குறைப்பு செஞ்சு நம்ம வெயிட் லாஸ் ஆகலாம்னு நினைக்கிறோம். இந்த 4வது கட்டத்தில் என்ன ஆகும், உடம்பு தண்ணீரையே ஏற்றுக்காது. தண்ணி குடித்தா கூட உங்கள் உடம்பு ஏற்றுக்காது, வாந்தியாக வரும். புரியுது உங்களுக்கு? ஸோ கிட்டத்தட்ட இந்த பொண்ணு அந்த நிலைமைக்கு போனதாக தான் சொல்கிறாங்க. அப்புறம் தான் மெடிக்கல் கேர் செட்டப்புக்கே வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது தண்ணீர் குடிச்சு நான் எடை குறைப்பு பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கா, அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்கல, உணவு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, சாப்பிடலை. ஒரு ஸ்டேஜில் அவள் தண்ணீரே குடிக்க மாட்டேன்ட்டான். அப்படிங்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்திருக்காங்க. இப்போ டாக்டர்கிட்ட வரும்போது அவங்க இதை பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து ஷாக் ஆகியிருக்காங்க. பட் அந்த ஸ்டேஜில், அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் எந்த ஒரு உறுப்புகளையும் திருப்பி மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உடம்போட உறுப்புகள் போய் ஷாக்கில் போய் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்படி காப்பாற்ற முடியும்? காப்பாற்றவே முடியாதுங்க. இது வந்து ஒரு பெரிய தப்பு. அதாவது மெயினாக நம்ம உணவு குறைப்பு செஞ்சு எடை குறைப்பு செய்யணும் அப்படிங்கிறத நினைக்கவே கூடாதுங்க. தண்ணீர் மட்டும் இல்லை, வெறும் தண்ணீர் மட்டும் இல்லை, உணவுகளோட அளவும் குறைச்சி அதன் மூலமாக நம்ம எடை குறைப்பு செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது. இன்றைக்கான டீச்சிங் என்ன அப்படின்னா, சரியான உணவுகளை சாப்பிட்டு எடை குறைப்பு முயற்சி செய்யணுமே தவிர உணவுகளோட அளவை குறைச்சி எடை குறைப்பு முயற்சி செய்ய வேணாம். நீங்கள் வந்து காய்கறிகள் சாப்பிட்றீங்க, பழங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து பீஸா, பர்கர், எண்ணெய் பதார்த்தங்கள், பொரித்த உணவுகள் இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது, நீங்கள் தப்பான உணவுகள் சாப்பிட்றீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, பானிபூரி கடையில் ஜாலியாக சாப்பிட்றீங்க. சாயந்தர நேரத்தில் பார்க்குறோம் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் ஜாலியாக சாப்பிட்றது தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. நைட்டு வந்து பிரேக், இப்போ சப்போஸ் சாயந்தரம் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அப்பா வயிறு ஃபுல்லாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிடாம விட்டுறது. அப்போ என்ன ஆகுது, ஆஹா நம்ம வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கொஞ்சமும் வந்து கெட்ட உணவுகள் அப்படிங்கிறது அதில் விஷயம். நல்லா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து நெகட்டிவ் பேலன்ஸ்க்கு போகுது, நம்மளுக்கு காலப்போக்கில் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மாதிரி வெறும் தண்ணீர் குடித்து எடை குறைப்பு செய்கிறதுங்கிறது காலப்போக்கில் இல்லை, உடனடியாக அதோட வேலையை காட்டும். கிட்டத்தட்ட இது நடக்கிறது ஒரு 6 மாத அளவுன்னு சொல்கிறாங்க. ஒரு 6 மாதத்து அளவில்
இந்த பொண்ணு நம்ம உலகத்தை விட்டே போயிட்டா அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. கரெக்டான எஜுகேஷன் போய் சேரலான்னு தான் அர்த்தம், மக்களுக்கு போய் சேரலான்னு தான் அர்த்தம். எது தேவையோ அதை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும், கரெக்டான விஷயத்தை ட்ரை பண்ணணும். ஆனால் நிறைய நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இணையத்தில் கொட்டி கிடக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இது. இந்த இறப்பு நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் உண்மையிலேயே அந்த பெண்ணோட பெற்றோருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுவே கடைசியாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரீம் டயட்டிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். நான் என் சேனலில் ஆரம்ப காலத்துலேருந்து இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஆள்னா அது நானாக தான் இருப்பேன். ஏன்னா ரொம்ப ஃபேமஸாக பல உணவு முறைகள் இருந்த காலத்துலேருந்து நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பாலியோ டயட்டோ, கொழுப்பு உணவு முறையோ, எத்தனையோ விஷயங்கள் பற்றி எவ்வளவோ ஃபேமஸாக வந்துக்கிட்டே இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு ஏற்படாமே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்கர வித்தியாசமான டயட் முறைக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே சரிவிகித உணவு முறை, பேலன்ஸ்டு உணவு முறை உலகம் பூரா அங்கீகரிக்கப்பட்ட டீச்சிங் தான். என்னோட டீச்சிங் தான் நான் சொல்ல கிடையாது, இது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். புதுசாக வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் விஷயங்களை வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாரும் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும்போது நான் தனியாக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.